வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை இரண்டு பூனைகளும் ஒரு நரியும் பற்றியது. பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் சின்னு, மின்னு என்று பெயருள்ள இரண்டு பூனை குட்டிகள் இருந்தனர். அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் மின்னுவின் அம்மா மிகவும் ருசியான ஒரு கேக் செய்தார். கேக்கை மின்னுவின் கையில் கொடுத்து அம்மா சொன்னார், மின்னு, இந்த கேக்கை நீ சின்னுவுக்கும் கொடுக்கணும். மிகவும் மகிழ்ச்சியுடன் மின்னு கேக்கை எடுத்துக்கொண்டு சின்னுவின் வீட்டுக்கு ஓடினாள். வீட்டில் சென்றபோது சின்னு நல்லா தூங்கிக் கொண்டிருந்தாள். கேக்கை பார்த்ததும் சின்னு மகிழ்ச்சியுடன் குதித்து எண்ணினாள். பிறகு இருவரும் கேக்குடன் அருகிலுள்ள பூந்தோட்டத்துக்கு சென்றார்கள். அவர்கள் கேக்கை இரண்டாக வெட்டினார்கள். ஆனால் ஒரு பகுதி பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருந்தது. பெரிய பகுதி தன்னுடையதென்று மின்னு சொன்னாள். இல்லை இல்லை, அது தன்னுடையதென்று சின்னு சொன்னாள். அப்படியே அவர்கள் இருவரும் வாதம் செய்தார்கள். பூனை குட்டிகள் வாதம் செய்வதை கேட்ட ஒரு புத்திசாலி நரி அங்கு வந்தது. விரைவாகவே அந்த நரி பூனை குட்டிகளின் அருகில் வந்தது. நான் உங்களை உதவுகிறேன் என்று சொல்லி உடனே நரி பெரிய பகுதியை எடுத்து ஒரு கடி எடுத்தது. பிறகு சொன்னது, ஐயோ, இது சின்னதாகிவிட்டதே. ஒரு வழி இருக்கிறது. நான் இன்னொரு பகுதியையும் கடிக்கலாம். அப்படியே அவன் இன்னொரு பகுதியும் கேக்கில் இருந்து கடித்தான். அப்படியே கடித்து கடித்து நரி கேக்கை முழுவதும் சாப்பிட்டு முடித்து விட்டான். இவ்வாறு பூனைகளை ஏமாற்றிய நரி ஓடி தப்பித்து விட்டான். பூனைகள் மிகவும் வருத்தத்துடன் தங்கள் அம்மாவிடம் சென்றன. அவர்களின் வருத்தத்தை கேட்ட அம்மா புதிய கேக்கை செய்து அவர்களுக்கு கொடுத்தாள். இந்த முறையில் மின்னும் சின்னும் எந்த வாதமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் கேக்கை சாப்பிட்டார்கள்.